இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருநிற்று புதனுக்கு பின் வரும் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணான் நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே.
கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவிந்தராஜன் என்பவர் திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தார். அங்கே பல்வேறுபட்ட மக்கள் பசியோடு இருப்பதை பார்த்து அவர் முதலில் அவர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்தார். பிறகு அவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து உணவு சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்த மக்கள் அவரை கையெடுத்து கும்பிட்டார்கள். அப்போது அவருக்குள், நாம் ஏன் இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவளிக்க கூடாது என்ற எண்ணமானது ஏற்பட்டது. இதை அடுத்து அவர் ஒவ்வொருவரும் வீட்டில் உணவு சமைத்து அதை எடுத்து வந்து மருத்துவமனைக்கு முன்பாக இருந்த நோயாளர்கள், அனாதைகள், பிச்சைக்காரர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு கொடுக்க தொடங்கினார். இதனால் பசியோடு இருந்த மக்கள் வயிறார உண்டார்கள். இப்படிப்பட்டவர் ஒரு நாள் திடீரென்று இறந்து போனார். இவருடைய பிள்ளைகள் இவர் விட்டு சென்ற பணியினை இன்று வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நோயாளர்களுக்கும், ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கும் திரு கோவிந்தராஜன், அவருடைய குடும்பம் நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம். இன்றைய இறை வார்த்தை பசித்தோருக்கு உணவு கொடுப்பது உண்மையான நோன்பு என்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். திருவிவிலிய பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது, இறையேசு பிரியமானவர்களே, நாங்கள் நோன்பிருந்து மன்றாடியும் நீர் எங்கள் மன்றாட்டிற்கு செவி சாய்க்கவில்லையே என்று இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்பினார்கள். அதற்கு கடவுள் அளிக்கும் மறுமொழிதான் இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் நோன்பிருந்தார்கள், பல்வேறு விதமான பொருத்தனைகளை செய்தார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் நோன்பிருந்து கொண்டே தங்களோடு இருந்தவர்களை ஒடுக்கினார்கள்,
மற்றவரை வஞ்சித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இவ்வாறு அவர்கள் போலியாக நோன்பிருந்தார்கள். அப்போதுதான் கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக பசித்தோருக்கு உணவிடுவதும், தங்க இடமில்லாத வறியவருக்கு வீட்டில் இடமளிப்பதும், இது போன்ற இரக்க செயல்களை செய்வதுதான் உண்மையான நோன்பு என்கிறார். நற்செய்தியில் நாங்களும் பரிசேயர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருக்கவில்லை என்று யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்டபோது அவர் அவர்களிடம் நோன்பு எப்போது எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவினை அவர் கொடுக்கிறார். ஆதலால் இறையேசு பிரியமானவர்களே, மேம்போக்காக அர்த்தம் புரியாமல் நோன்பு இருப்பதை விட்டுவிட்டு வறியோருக்கும், ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து உண்மையான நோன்பு இருக்க கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு இறைவனை வழிபடுவதும் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதும் அவரவர் விருப்பம். அவற்றை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது. மற்றவர்களை செய்ய சொல்லி நாம் தூண்டக்கூடாது. அர்த்தம் புரியாமல் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பக்தி முயற்சியும் வெறும் சடங்குதான். உணவு கொடுக்கும் ஒவ்வொருவரும் பிறருக்கு உயிர் கொடுப்பவருக்கு சமம். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று மத்திய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமானவர்களே, நாம் பசியோடு உள்ள மக்களுக்கு உள்ளார்ந்த நெஞ்சார்ந்த விதமாய் உணவளித்து உண்மையான நோன்பிருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.